விக்ட்ரி ஃபெப்ரவரி மாதம் வரப்போகுது. இந்த மாதம் நமக்கான தீம் என்ன தெரியுமா? விக்ட்ரி, வெற்றிகள், நிறைய சந்தோஷங்கள், நல்ல ஆரோக்கியம் எல்லாமே ஃபெப்ரவரி மாதம் நமக்கு கிடைக்க போகுது. ஹாய் ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஆர் பேசுகிறேன். நம்ம 6 சென்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். இந்த வீடியோவை நீங்கள் கட்டாயமாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர்களுக்கு ஷேர் பண்ண போகிறீங்க. ஏன்னா இந்த வீடியோவில் ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குது, நம்பர்ஸ் இருக்குது, கலர்ஸ் இருக்குது. இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, எதை நீங்கள் யூஸ் பண்ணணும், எதை அவாய்ட் பண்ணணும், எதை வச்சுக்கணும், எதை பார்த்து ஒதுங்கி இருக்கணும், எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோவை பாருங்கள். லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்லேயும் உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லிவிட்டு உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு கொடுக்கறதுக்கு இந்த வீடியோவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரைட், சரி. ஃபெப்ரவரி மாதம் பிறக்க போகுது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான மாதம். செகண்ட் மந்த் ஆஃப் த இயர்க்குள்ளே வந்தாச்சு. உங்களுடைய இன்டென்ஷன்ஸ், ஒரு சில இன்டென்ஷன்ஸ் செட் பண்ணிங்க, ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? அதெல்லாம் கிளியர் கட்டாக வச்சுருக்கீங்களா? அதெல்லாம் இன்னும் எப்படி மேம்படுத்துறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? ஏன்னா அது எல்லாமே இந்த ரீடிங்கில் கண்டிப்பாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆஸ் யூஷுவல் 3 செட் ஆஃப் கார்ட்ஸ் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். எந்த செட் ஆஃப் கார்டு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது? 2 செட் ஆஃப் கார்ட்ஸை கூட சூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் சூஸ் பண்ணி அந்த செட் ஆஃப் கார்ட்ஸுக்கான ரீடிங்ஸை நீங்கள் டைம் ஸ்டாம்பில் கிளிக் பண்ணிவிட்டு அங்கே உங்களுக்கு ரீடிங் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைம் ஸ்டாம்பில் எல்லாமே இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி அந்த ரீடிங்கையும் கேட்டுக்கலாம். பட் ரீடிங் கேட்டுட்டு போகாமல் எனக்கு லைக் அண்ட் கமெண்ட் கிளிக் பண்ணிட்டு போங்க. அண்ட் ஆல்சோ இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ பியூட்டிஃபுல்லான விக்ட்ரி ஃபெப்ரவரி வந்தாச்சு. இந்த விக்ட்ரி ஃபெப்ரவரியை நம்ம எப்படியெல்லாம் கொண்டாட போகிறோம்? சரி, அதுக்கு முன்னாடி ஃபெப்ரவரி மாதம் தேர்ஸ்டே வந்து பிறக்குது. ஸோ நான் வந்து சாய்பாபா கார்ட்ஸை யூஸ் பண்ணி ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்துருக்கேன். அண்ட் ஆல்சோ 2 நாள் முன்னாடியோ நேற்றா நான் வந்து உங்களுக்கு வந்து ஐ திங்க் ஐ ஹவ் கிவன் யூ த வீக்லி ப்ரெடிக்ஷன் ஆல்சோ. ஸோ அதையும் கேளுங்க. எல்லாமே நம்மளை ஒரு கைட்லைனுக்குள்ளே கொண்டு வரோங்க. ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல் நமக்கு கிடைக்குன்ற நம்பிக்கை தான். ஓகே, ஸோ வாங்க என்னோட ரீடிங்குள்ளே போகலாம். நல்ல டீப் பிரெத் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள பார்த்துக்கோங்க. ஓகே, அவங்கள நினச்சிக்கோங்க. ரொம்ப பிடிச்சவங்கள பார்த்துக்கோங்க. இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், ஆர்கேஞ்சல்ஸாக இருக்கலாம், இன்னும் ஸ்பிரிச்சுவல் டீமாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். அவங்கள ஒரு செகண்ட் நினச்சிட்டு ரீடிங்குள்ளே போகலாம். வாங்க. விக்ட்ரி ஃபெப்ரவரிக்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நீங்கள் செட் 1 கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க. செட் 1 கார்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணலை. பட் நீங்கள் பிறந்த நாள் வந்து 1, 4, 6, 13, 14, 17, 22, 25, 28, 30ஆம் தேதிகளில் இருந்தால் கண்டிப்பாக இந்த ரீடிங் உங்களுக்கு தான். சரி, ஃபெப்ரவரி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் தான். ஃபெப்ரவரி மாதம் வந்து தேர்ஸ்டேயில் ஆரம்பிக்கிறனால நான் வந்து பாபா கார்ட்ஸ் உங்களுக்காக எடுத்திருக்கேன். இது யாருக்கு வேணாலும் சூட்டபுளாக இருக்கும். மெசேஜை நல்ல காதில் வாங்கிக்கோங்க. பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ பாசிட்டிவான கார்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. முதல் கார்டே பி ஜாயஸ். ஏன்னா நம்ம ஷஃபில் பண்ணி எடுக்கும்போது என்ன கார்டு வரும்னு தெரியாது. அண்ட் நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவேன்னா, ஒன்ஸ் எல்லா கார்ட்ஸையும் எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு கார்டாக ஓப்பன் பண்ணுவேன். பி ஜாயஸ். இதுக்கிட்ட என்னங்க வேணும்? சந்தோஷமாக இருங்க. இந்த விக்ட்ரி ஃபெப்ரவரின்னு நான் வச்சதே இந்த மாதிரி ஒரு மாதத்துக்கும் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நம்ம கிராட்டிடியூட் குரூப்பில் நீங்கள் இருக்கீங்கன்னா புரிஞ்சுப்பீங்க. ஒரு மாதமும் இதை நான் பண்ணுவேன். இந்த மாதம் முழுக்க சந்தோஷமாக இருங்க. பி ஜாய்ஃபுல். இதை மைண்ட்ஃபுல்லான ஒரு ப்ராக்டிஸாக நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட ஐயோ அப்படின்னு யோசிக்காமல், இந்த மாதம் எனக்கு விக்டோரியஸாக இருக்க போகுது, நான் எல்லாத்தையும் ஜெயிக்க போகிறேன், சக்ஸஸ் எனக்கு கிடைக்க போகுது, அமைதியாக இருக்க போகிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஒரு தடவையும் ஒரு குழந்தைய ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் நீங்களே குழந்தை பருவத்தில் எப்படி இருந்தீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் எதை பற்றியும் கவலைப்படாமல் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துக்கொள்ள. கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள், பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா எதுனாலுமே நம்ம பார்த்துக்க தான் வேணும். பட் இந்த மாதம் சக்ஸஸ்ஃபுல்லாக சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் தள்ளி போடுற விஷயம் வந்து எல்லாமே உங்களுக்கு படிப்படியாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்க போகுது. அப்போது எப்படி எனக்கு சக்ஸஸ் வரணும் அப்படின்னு கார்டை கேட்கும் பொழுது, பழைய விஷயங்களெல்லாம் தூக்கி போட்டுட்டு புதிய விஷயங்களெல்லாம் உன் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வா அப்படின்னு எவ்வளோ பியூட்டிஃபுல்லான கார்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு பாருங்கள். ஏன்னா ஒரு மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்குறோம். விக்ட்ரி, சக்ஸஸ், ஹாப்பினஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறோம். அப்போ முதல்ல என்ன நடக்கும்? மாற்றம் தானே நடக்கணும். மாற்றத்தை வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இட் இஸ் இன்எவிட்டபிள். அது எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்க தான் செய்யும். இதை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. மாற்றங்கள் நடக்க திடீர்னு ஒரு மாற்றம் வரப்போகுது அப்படின்னா நம்ம பயப்பட தான் செய்வோம். பட் இந்த மாதம் ஒரு விக்டோரியஸ் ஃபெப்ரவரியாக இருக்க போது, விக்ட்ரி ஃபெப்ரவரின்னு அதுக்கு தான் பேர் வச்சோம். ஸோ உங்கள் மனசில் இருக்கக்கூடிய நீங்களாக உருவாக்கிக்கிட்ட அந்த தடைகள் எல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு நல்லா சந்தோஷமாக இருங்க. எங்கெங்கே உங்கள் ஹெல்த்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணணுமோ அங்கங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒழுங்காக தூங்க மாட்டேங்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் இந்த மாதம் நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க, உங்களை முதல்ல பார்த்துக்கோங்க, மிச்சதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரே வேலை தான், சந்தோஷமாக இருக்கிறது மட்டும்தான் உங்களுடைய வேலை. இந்த மாதம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்விட்ச் வேர்டு வந்து டுகெதர், டிவைன்,
சேஞ்ச். இந்த ஸ்விட்ச் வேர்டை கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த ஸ்விட்ச் வேர்ட் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரும். ஒரு டிவைன் சேஞ்ச், ஒரு டிவைன் மாற்றத்தை இந்த மாதம் நீங்கள் கட்டாயமாக ஃபேஸ் பண்ணுவீங்க. அதுக்கு இந்த ஸ்விட்ச் வேர்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கமெண்ட் செக்ஷன்லேயும் இந்த ஸ்விட்ச் வேர்டை டைப் பண்ணுங்கள். ஸோ பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க கட்டாயமாக பயன்படுத்துவாங்க. அண்ட் அது அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும்பொழுது, இதை யூஸ் பண்ணி அவர்களுக்கு ஒரு மாற்றம் வரும்போது கண்டிப்பாக உங்களையும் அவங்க பிளஸ் பண்ணுவாங்க. ரொம்ப நாள் நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு ரெஸ்ட் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. லீவ் எதுவும் வர மாதிரி தெரியல, பட் உங்களுக்கே ஒரு ரெஸ்ட்டு தேவைப்பட்டது. அந்த ரெஸ்ட் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போது அந்த ரெஸ்ட் டைமில் என்ன பண்ணலாம், நான் ரிலாக்ஸ்டாக இருக்கும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிங்க. இந்த மாதம் நீங்கள் உங்ககிட்டயே நிறைய கரெக்ஷன்ஸ் பண்ணிப்பீங்கன்னு எனக்கு தோணுது உங்கள் காஜை பார்க்கும்பொழுது. ஓகே, இதெல்லாம் நான் பண்ண தவறுகள், இதை ஒருவேளை நான் எப்படி பண்ணியிருந்தேன்னா, இன்ட்ராஸ்பெக்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல, உன்னை நீ முதல்ல கவனி, நீ என்னெல்லாம் தவறு பண்ணியிருக்கேன் நீ கவனி. அந்த மாதிரி உங்களை பற்றியே நீங்கள் யோசிக்க ஆரம்பி. சரி, போன மாதம் நான் இதெல்லாம் பண்ணேன், இந்த மாதம் விக்ட்ரி ஃபெப்ரவரின்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி இந்த மாதம் நீங்கள் ஓவர் திங்கிங்குள்ளேயே இறங்க போகிறதில்ல அப்படின்னு நான் பார்க்குறேன். இதே ஒரு சூப்பர் மாற்றம். கமெண்ட் செக்ஷனில் 55 அப்படின்ற இந்த 2 நம்பர்ஸையும் எழுதுங்க. ஏன்னா இந்த மாதம் நீங்கள் ஓவர் திங்கே பண்ண போகிறது கிடையாது. சரி, இது இப்படி நடந்துருச்சு, இனிமேல் நான் என்ன செய்ய போகிறேன், கொஞ்சம் ப்ரோக்ரெசிவாக யோசிக்க போகிறீங்க. ஏன்னா 2ன்ற நம்பர் வந்து நம்மளை கொஞ்சம் அப்படியே இமோஷ்னல் ஆக்கும். பட் நீங்கள் உங்களுடைய நம்பர்ஸ் எல்லாம் பார்த்து இந்த கார்ட்ஸை எடுக்கும்பொழுது எனக்கு தெரிய வர்றது என்னென்னா, சரி, இது இப்படி நடந்துருச்சு, இனிமேல் நான் என்ன பண்ணணும், நீங்கள் யூ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் டாக்கிங் டு யுவர் செல்ஃப். நீங்களே உங்களை வந்து அப்ரிஷியேட்டிவும் பண்ணிப்பீங்க. இது நீ தான் ஃபுல் தப்பும் உன் மேலே தான் இருக்குது அப்படின்னு உங்களையே நீங்கள் திட்டிப்பீங்க. இந்த மாதம் இதற்கான நிறைய வழிகளை நான் பார்க்குறேன். அதே மாதிரி பயம்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்க போகிறீங்க. யூஸ்வலாக கார்ட்ஸை பார்க்கும்போது, இந்த மாதிரி கார்ட்ஸை பார்க்கும்போது இவங்க ரொம்ப பயப்பட போகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். பட் இந்த பயம் அப்படின்ற ஒரு கார்டை சுற்றி வரக்கூடிய மற்ற கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தா இந்த மாதம் நீங்கள் ரொம்ப வெளிப்படையாக பேசிடுவீங்க, ரொம்ப தைரியமாக ஒரு சில விஷயங்களை பேச போகிறீங்க அப்படின்றத நான் பார்க்குறேன். ஒருவேளை நீங்கள் டிசைட் பண்ணி வச்சுட்டிங்களோ, இல்லை நான் இந்த வாரம் இந்த மாதம் நான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகிறேன், அதுக்கு நான் ஒரு சில விஷயங்கள் பண்ணி தான் ஆகணும், அந்த ஒரு சில விஷயங்களில் என்னென்னா நான் தைரியமாக பேச வேணும், அந்த தைரியத்தை நான் கொண்டு வந்துட்டு தைரியமாக பேசி சந்தோஷமாக இருக்க போகிறேங்க. இனிமேல் இந்த மனசுக்குள்ள கூப்பியெல்லாம் வச்சுட்டு என்னால் உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாது, ஐ வாண்ட் ஹாப்பினஸ் அப்படின்ற மாதிரி போவீங்க அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவான காஜாக பார்க்குறேன். நீ என்கிட்ட சண்டை போடுறியா, நான் உன்னை விட்டு விலகி போயிடுவேன், எனக்கு இந்த சண்டைலாம் இனிமேல் ஹேண்டில் பண்ண முடியாது, என் மைண்டில் வந்து நான் ரொம்ப இண்டிபெண்ட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்கராக என்னை வேறு மாதிரி நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு கம்ஃபர்ட் ஜோன், எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை நான் வாழ போகிறேன், அதுக்குள்ளே நான் என்டர் பண்ண போகிறேன் அப்படின்னு செம்மையான பிளானிங்லாம் போட ஆரம்பிச்சிருவீங்க நான் நம்புகிறேன். ஏற்கனவே நீங்கள் ரொம்ப இண்டிபெண்ட் தான், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களை வந்து கத்திலாம் வேலை வாங்க முடியாது, உங்களை ரொம்ப சந்தோஷமாக சரிம்மா நீ இதை பண்ணு அப்படி இப்படி உங்களை ரொம்ப கஜோல் பண்ணி, அதே மாதிரி ரொம்ப லாஜிக்கலாக பேசி தான் உங்ககிட்ட ஒரு வேலையை வாங்க முடியும். கரெக்டாக உங்களை இந்த மிரட்டி அதட்டி புதட்டிலாம் ஒரு வேலையும் பண்ண முடியாது. பிகாஸ் யூ ஆர் செல்ஃப் சஃபிஷியன்ட். உங்களுடைய டேலண்ட் என்ன, நீங்கள் யார் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப தெரியும், நல்லாவே தெரியும். அதனால் உங்களை திட்டியோ மிரட்டியோ வேலையே வாங்க முடியாது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக உங்களை வந்து சந்தோஷப்படுத்தி தான் வேலை வாங்க முடியும். இது உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நல்லா தெரியும். இதை நான் சொல்கிறது கரெக்டு தானே, எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த ஒரு பர்டிகுலர் டைமில் இந்த ஃபெப்ரவரி மாதம், விக்ட்ரி ஃபெப்ரவரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதில் வந்து நான் ஒரு விஷயம் பார்க்குறேன். நீங்கள் வந்து ரொம்ப செல்ஃப் டிசிப்ளினை ஃபாலோ பண்ண வேண்டிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் அப்படின்றத நான் பார்க்குறேன். நம்ம நிறைய விஷயங்கள், நிறைய பிளான் வச்சுருக்கீங்க, நான் இதை செய்யணும் அதை செய்யணும், எனக்கு இது இப்படி இருக்கணும் அது அப்படி இருக்கணும், நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணுறீங்க. பட் இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு விஷயந்தான் தேவை, ஒரு டிசிப்ளின். இந்த நேரத்துலேருந்து இந்த நேரத்துக்குள்ளே இந்த வேலையை முடிச்சிடுவேன், இதுலேருந்து இது வரைக்கும் இதுக்குள்ளே இதெல்லாம் முடிச்சிடுவேன் அப்படின்னு கரெக்டாக பக்காவாக பிளான் பண்ணிங்கன்னா, நீங்கள் எதிர்பார்க்குறீங்க பாருங்கள், ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் நான் போகணுன்ட்டு, எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் வாழணும்னு, அந்த லைஃப்குள்ளே கண்டிப்பாக போயிடுவீங்க. உங்கள் கம்யூனிகேஷனை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதம் வந்து கொஞ்சம் தனிமையில் உட்காந்து உங்களுக்கு என்னெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் கூட ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆனால் மற்றவர்கள் உதவியை எதிர்பார்க்குறத விட நீங்களே உட்காந்து அதை செய்யும் பொழுது, எனக்கு இது வேணும் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு நீங்கள் டிசைட் ஆயிடுவீங்க. அப்பப்போ உள்ளேருந்து யாரோ ஒருத்தங்க எட்டி பார்ப்பாங்க, இதை நான் நம்பினேன், இது இப்படி ஆயிடுச்சு இல்லை, இதை நான் இப்படி பண்ணேன்ப்பா, இது இப்படி ஆயிடுச்சு அப்படிலாம் அப்பப்போ எட்டி பார்க்கும். பட் புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய மைண்ட் வந்து உங்களை அப்பப்போ ஒரு ஃபியர்லேயே வைக்கும். நீ திருப்பி இதை பண்ண, இதில் போய் மாட்டிப்பா, அப்புறம் நான் பொறுப்பு கிடையாது அப்படின்னு உங்களை அப்பப்போ பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். நீங்களும் நிறைய விஷயங்களில் ஒரு டிஸ்டன்ஸ்
பண்ணிப்பீங்க. சரி வேண்டாம், இது போனால் இது இப்படி ஆகும் அப்படின்னு நீங்களே உங்களை நிறைய விஷயங்களில் இந்த மாதம் டிஸ்டன்ஸ் பண்ணிப்பீங்க. ஒருத்தர் வந்து திருப்பி திருப்பி உங்களை ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டாலோ இல்லை திருப்பி திருப்பி ஒரு வெளியில் வா அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் இல்லை இல்லை பார்த்துக்கலாம், நான் இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு நீங்களே ஒதுங்கிடுவீங்க. ஆல்சோ இந்த மாதம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பீங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். இல்லை இந்த மாதமே உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால சில நேரம் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கே ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் கூட உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஓவர் ஃபாஸ்ட்டாக இருந்துருவீங்க. அதே மாதிரி திங்கிங் ப்ராசஸும் இந்த மாதம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்க போது உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஹெவி எனர்ஜி இருக்கும் அப்படின்றத நான் பார்க்குறேன். கோவப்படாதீங்க. இந்த மாதம் கோபத்தை மட்டும் தள்ளி வச்சுட்டு ஆக்ஷனில் இறங்குங்க. ஏன்னா நிறைய பிளான் பண்ணிட்டீங்கங்க, இதை நான் செய்யணும் அதை நான் செய்யணும், நிறைய பிளான்ஸ் இருக்குது. கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆன் யோர் ஸ்பீச். என்ன பேசுகிறோம், எங்கே கோவம் வருது, அந்த நேரத்தில் என்ன செய்கிறோம். கோவம் வரது தப்பு இல்லை, பட் அந்த நேரத்தில் பேசாமல் குவைட்டாக இருந்துன்றது நல்லது அப்படின்றது உங்கள் கார்ட்ஸில் பார்க்குறேன். அண்ட் இந்த நிஜமாவே விக்ட்ரி தாங்க. இந்த ஃபெப்ரவரியே உங்களுக்கு விக்ட்ரி தான். சக்ஸஸ் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் முழுக்க நீங்கள் எதிர்பார்க்குற சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்றத ரொம்ப கிளியராக பார்க்குற ஒரு ஃபார்வர்ட் திங்கிங்லேயே இருப்பீங்க. அதுக்கு தான் பியூட்டிஃபுல்லான பாபா கார்ட்ஸ் கூட பாருங்க. த ஓல்ட் ஹேஸ் டு டை ஃபார் த நியூ டு இமர்ஜ் இல்லையா. பழைய தாட்ஸ் பழைய ப்ராசஸ் எல்லாம் நம்ம வேண்டான்னு ஒதுக்கி வச்சா தான் புதிய விஷயங்கள் வரும். ஆக்ஷன் ஓரியன்டாக இருக்கலாம் அண்ட் ஃபார்வர்ட் திங்கிங்கும் இருக்கும். வாட் நெக்ஸ்ட் இல்லைன்னா அப்படியே உட்காந்துருவோம். சரி இது இப்படி பண்ணால் இது இப்படி ஆகும், அது அப்படி அந்த பழைய நினைவுகள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு இனிமே ஸ்டார்ட் அப்படியே வெறித்தனமாக உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ண ஆரம்பிங்க. அண்ட் உங்களுக்கு ட்ராவல் பண்ணணும்னு ஏதாவது ஆசையாக இருக்கா தெரில, உங்கள் காஜை பார்த்தா அதுவும் நான் பார்க்குறேன். இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்க போகிற நம்பர் வந்து 8. இன்ஃபினிட்டி நம்பர்னு சொல்லலாமா. 8 அப்படின்ற நம்பர் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்க போகுது. அந்த ஸ்விஃப்ட் எனர்ஜி அதுவும் இருக்க போகுது. பண விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. தெரியாமல் எந்த டாக்குமெண்ட்லேயும் சைன் போடுறேன் அப்படின்றதெல்லாம் பண்ணிடாதீங்க. ஒரு 4 பேரை கேட்டுட்டு பண்ணணுமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். கோபம் இருக்கும், அந்த கோபத்தை தேவையில்லாத நேரத்தில் அவாய்ட் பண்ணிக்கோங்க, தேவையான நேரத்துலையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு புதிய பாதை, ஒரு சேஞ்ச் இன் டைரெக்ஷன். இவ்வளோ நாள் ஒரு விஷயம் ஒரு மாதிரி பண்ணியிருப்பீங்க, இனிமே இல்லை இது வேலைக்கு ஆகாது, நான் வேறு மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சி அந்த மாதிரி ஒரு டைவர்ஷன், அந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு டைரெக்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் நீங்கள் ரொம்ப ஃபேவரபுளாக யூஸ் பண்ணக்கூடிய கலர் வந்து ஆரஞ்சை நிறையா பயன்படுத்தி பாருங்கள். இந்த மாதம் உங்களுக்கு நிறைய சக்ஸஸ், எஸ்பெஷலி நீங்கள் வேலை அந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஏதாவது ஒரு சக்ஸஸ் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நல்ல பேர் புகழ் இந்த மாதம் ஃபெப்ரவரி ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்படின்ற போது ஆரஞ்சை யூஸ் பண்ணும்போது இன்னும் ஸ்ட்ராங்கரான பாசிட்டிவிட்டியை உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த ரீடிங் சக்ஸஸ்ஃபுல்லாக விக்டரி ஃபெப்ரவரி உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. இந்த ரீடிங் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபெப்ரவரி எப்படி இருக்குது அப்படின்னு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுறங்க, அதுதான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன். அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ. ஒரு பியூட்டிஃபுல்லான விக்டோரியஸான ஃபெப்ரவரிக்குள்ளே வரவேற்க நான் தயாராக காத்துட்ருக்கேன். நான் உங்கள் ஆர். இந்த ஃபெப்ரவரி மாதம் ஃபுல் சக்ஸஸுங்க. என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு உங்கள் கார்ட்ஸை பார்த்தாலே அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் ஏன் செட் டு கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா, ஒன்றா நீங்கள் பிறந்த நாள், அதை வச்சு தான் நம்ம இந்த ரீடிங் பண்ணுறோம். பிறந்த நாள் வந்து 3, 5, 8, 10, 11, 15, 18, 20, 21, 24, 27 இந்த நாட்களில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா நான் சொல்ல போகிற விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ரெசனேட் ஆகும். ஒரு பியூட்டிஃபுல்லான விக்ட்ரி ஃபெப்ரவரிக்குள்ளே வரவேற்க நான் ரொம்ப ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க இன்னையோட ரீடிங்கை பார்க்கலாம். ஓகே, இந்த ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம். இந்த மாதம் முழுக்க சன்ரைஸ் இந்த ஒரு ஸ்விட்ச் வேர்டை நீங்கள் பயன்படுத்துங்க. எந்த பெரிய ஸ்விட்ச் வேர்டும் வேணாம், இந்த ஒரு ஸ்விட்ச் வேர்டை மட்டும் பயன்படுத்துங்க. சன்ரைஸ் எப்போவுமே இந்த வார்த்தை உங்கள் வாயில் வந்துக்கிட்டே இருக்கணும். அண்ட் நீங்கள் முன்னேறி போயிட்டே இருக்கீங்க. யூஆர் அஹெட் ஆஃப் ஆல். இப்படி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லிக்கிட்டே இருங்களேன். காலையில் எழுந்தோன்னே சொல்லுங்கள், தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நிஜமாவே விக்டோரியஸாக இருக்க போகுதுன்றதில் எந்த ஒரு சின்ன சந்தேகம் கூட உங்களுக்கு இருக்கக்கூடாதுங்க. பட் பாபா கார்ட்ஸை நீங்கள் பாருங்கள். முதல்ல பாபா கார்ட்ஸை பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், ஏன் நான் பாபா கார்ட்ஸை வந்து சூஸ் பண்ணேன்றதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பட் திருப்பி சொல்லணும்னா, இந்த ஃபெப்ரவரி வந்து தேர்ஸ்டே தான் ஆரம்பிக்குது. ஸோ கண்டிப்பாக இதை வந்து ஐ ஹாவ் டு கிவ் இட் டு ஹிம். செலிப்ரேஷன், அவ்வளோ செலிப்ரேஷன் உங்கள் வாழ்க்கையில் இருக்க போகுது. இந்த ஒரு நொடியிலேருந்து எல்லாமே மாறப்போகுது, எல்லாமே சூப்பர் டூப்பராக நடக்க போகுது. அண்ட் இங்கே நீங்கள் ரொம்ப ஈஸியாக வரல, இட்ஸ் பீன் வெரி ஹார்ட், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கு. பட் இன்னமே நீங்கள் வரும்பொழுது எல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக மாறும்.
யூ ஷுட் பி கிரேட்ஃபுல்லுங்க. ஆக்சுவலி ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. மற்றவர்களை விட ஏதோ ஒரு விஷயத்துலையாவது பரவாயில்லல, என் லைஃப் பெட்டராக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு கட்டாயமாக புரியும். நிறைய நேரத்தில் நம்ம அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. நம்ம வந்து எனக்கு இப்படி நடக்குது, அப்படி நடக்குது, இப்படி. இந்த மாதம் முழுக்க கிராட்டிடியூட் நீங்கள் செலுத்த வேண்டிய வாரம். அந்த கிராட்டிடியூடை நீங்கள் ஒழுங்காக பண்ண ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கு லைஃப் வந்து வேற லெவலில் இருக்குங்க. அதே மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்காக இந்த மாதம் உங்களுக்கு முழுக்க இருக்க போகுது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸ்பிரிச்சுவலாக இருக்கிற நிறைய பேரோட கனெக்ட் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்க போகுது. ஸ்பிரிச்சுவலாக இருக்கக்கூடிய நிறைய பேர், இல்லை ஸ்பிரிச்சுவல் குரூப்பில் ஜாயின் பண்ணுவீங்க, இல்லை உங்களுக்கே தெரியாத ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாக இந்த வாரம் நீங்கள் இந்த மாதம் ரதர் நீங்கள் போக போகிறீங்க அப்படின்றதையும் நான் பார்க்குறேன். அடுத்ததா யாரையும் ப்ளேம் பண்ணாதீங்க, மற்றவர்கள் மேலே கோபமும் படாதீங்க. ஏன்னா நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி, நல்ல ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு தேவைப்படுது. ஏன்னா யூ ஆர் கோயிங் டு கனெக்ட் பிரபஞ்சத்தோட நல்ல கனெக்ட். ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்றதே ஒரு நல்ல கனெக்ட் தான். அந்த கனெக்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது. அண்ட் சின்ன சின்ன விஷயங்களை கூட சந்தோஷப்படுங்க, செலிப்ரேட் பண்ணுங்கள். இன்ஃபேக்ட் நம்மளுடைய கிராட்டிடியூட் குரூப் ஆகட்டும், ரீடிங் ஆகட்டும், எதாக இருந்தாலும் நான் இதை தான் திருப்பி சொல்லுவேன். சின்ன சின்ன விஷயத்தை கூட செலிப்ரேட் பண்ணுங்க. நீங்கள் உங்களுடைய வெற்றி வந்து மற்றவர்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு இருக்கலாம். பட் உங்களுக்கு தான் தெரியும் அதற்கு நீங்கள் எவ்வளோ முயற்சி போட்டீங்கன்னு. இல்லை உங்களுடைய வெற்றி இதெல்லாம் ஒரு விஷயமா, நான் எவ்வளோ பெரிய விஷயத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் மற்றவர்களுக்கு அது ஒரு அடையா பொருளாக இருக்கும். அவங்க நினச்சா கூட அதை அவங்களால அச்சீவ் பண்ண முடியாது. பட் உங்களுக்கு அப்படி இல்லை. யூ கேன் அச்சீவ் இட் வெரி ஈஸிலி. அப்போது பி கிரேட்ஃபுல். இந்த மாதம் முழுக்க பி வெரி கிரேட்ஃபுல். அண்ட் நிறைய மாற்றங்களும் வரப்போகுது. நெவர் கிவ் அப் ஆன் யுவர் செல்ஃப். சில நேரம் நம்ம நினச்ச விஷயங்கள் டக்குன்னு நடக்கும், சில நேரம் தாமதமாக இருக்கும். பட் அது நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஸோ ஆல்வேஸ் கீப் ட்ரைங். உங்களுடைய ஸ்ட்ரெங்ஸ் என்ன, டேலண்ட்ஸ் என்ன, இதெல்லாம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த 2 பியூட்டிஃபுல்லான கார்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்லோகத்தை நம்பிக்கை இருந்தால் சொல்லிக்கிட்டே இருங்க. நிறைய பியூட்டிஃபுல்லான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஓகே, இப்போ டேரோ ரீடிங்குள்ளே போகணுன்னா ஃபஸ்ட்டு நான் ஒன்று சொல்லிடுறேன். கண்டிப்பாக வெற்றி. எனக்கு அதுக்கு மேலே என்ன சொல்கிறதுனே தெரில. ஃபெப்ரவரி வந்து விக்ட்ரி ஃபெப்ரவரி தான். ஏன்னா ஒரு ஏஸ் கார்டு வந்தாலே, நான் எப்போவுமே சொல்லுவேன், ஒரு ஏஸ் கார்டு வந்தாலே வா சக்ஸஸுங்க, ஆஹா அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். இங்கே 2 ஏஸ் கார்டு வந்திருக்கு. ப்ராக்டிக்கலாக நீங்கள் யோசித்து செய்கிற எல்லா விஷயங்களும் சூப்பராக உங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்கும். இமோஷ்னல் கோஷன்ட்டை சேர்க்காமல், ரொம்ப இமோஷ்னலாக இல்லாமல் ப்ராக்டிக்கலாக நீங்கள் யோசித்து செய்கிற எல்லா விஷயங்களும் இந்த மாதம் உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து வேலைக்கு போகிறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு நல்ல ஒரு கிஃப்ட் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. கிஃப்ட்டுன்றதை விட சரியான நேரத்தில் சரியான ஒரு அமைப்பில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் கிடைக்கும்னு சொல்லவா? எஸ், அட் த ரைட் டைம் அப்படின்னு சொல்கிறோம்ல. சரியான நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் கிடைக்கும். பிஸ்னஸ் அப்படின்ற போது பணமாக இருக்கும், இல்லை ஒரு சில கான்டாக்ட்ஸாக இருக்கலாம். இது கிடைச்சா நல்லா இருக்கணுமே, கண்டிப்பாக நான் இதை செஞ்சுருவேன், அச்சீவ் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது. அதே மாதிரி ஒரு பெண் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு பெரிய உதவி செய்ய போகிறாங்க. அது யார் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். பட் அவங்க உங்கள் மேலே ரொம்ப பொசசிவாக இருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப கிளியராக இருங்க. நிறைய பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணுற வழிகளை பாருங்கள். ஸ்டே கிரவுண்டட். செடிகள் கிட்ட பேசுகிறதோ, மரங்கள் கிட்ட பேசுகிறதோ, இந்த மாதிரி இயற்கையோடு உங்களை ஒன்றிணைச்சிக்கும் போது குட் திங்ஸ் வில் ஹேப்பன். அதே மாதிரி உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், உங்களுடைய கம்யூனிகேஷன் ரொம்ப கிளியராக இருக்குது. எல்லாமே சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கீங்க. பட் இன்னும் கொஞ்சம் உங்களுடைய பேச்சையோ இல்லை எப்படி மற்றவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறீங்களோ அந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் கிளியராக ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா லைஃப் இன்னும் பெட்டராக இருக்குமோ? உங்கள் காட்சியில் தான் தெரியுது. இந்த மாதம் முழுக்க எதை சொன்னாலும் உண்மையாக தான் நான் பேசுவேன். இல்லைனா அது வேறு வழி இல்லை, இந்த இடத்துல நான் போய் தான் சொல்லி ஆகணும்னா பேசவே பேசாதீங்க. ஏன்னா அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதம் தப்பாக இல்லை தெரியாத ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஃபெப்ரவரி மாதம் நல்ல ஒரு கிளாரிட்டி இருக்கும். என்ன வேணும் என்ன வேணாம், நிறைய புது ஐடியாஸ், கிளாரிட்டி, தாட்ஸு எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த மாதம் முழுக்க ஒரு ஃபாஸ்ட் ஸ்விஃப்ட் ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறோம்ல, விக்ட்ரி தாங்க. கண்டிப்பாக விக்ட்ரி தான். நான் சொன்ன ஸ்விட்சோட கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. சன்ரைஸ் பார்க்கும்போதெல்லாம் அந்த வார்த்தையை உங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க. நிறைய புதிய ப்ராஜெக்ட்ஸும் உங்களுக்கு வரலாம். பிஸ்னஸ் ஆகட்டும், வேலையாகட்டும், எதாக இருந்தாலும் நீ பண்ண அப்படின்னு உங்ககிட்ட வந்து சொல்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் உங்களுடைய டேலண்ட் என்ன அப்படின்றத நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு சூப்பர் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பண வரவு இந்த வாரம் இல்லை இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு இருக்குது. எங்கேயாவது பணம் தேங்கி இருக்குது அப்படின்னா அந்த பண வரவு உங்களுக்கு வரும். 520
இந்த நம்பரை கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. 520 அப்படியே விண்ட்ஃபால் மாதிரி, வாட்டர் ஃபால் மாதிரி உங்களுக்கு பண வரவு வந்துக்கிட்டே இருக்க போகுது. அதை நான் பார்க்குறேன். நல்ல நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற எல்லா விஷயமும் உங்களுக்கு நடக்கும். ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா, பார்ப்பீங்க. இல்லை நான் வந்து ஐ வாண்ட் டு see some important word, ஒரு பர்டிகுலர் சைன் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த வார்த்தையை தேடினீங்கன்னா கட்டாயமாக அந்த வார்த்தை உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்கணும். ஒரு ஆல்ஃபபெட் நினச்சி இந்த ஆல்ஃபபெட்டை நான் இப்போ பார்க்கணுன்னு நினச்சா கூட எல்லாருக்கும் முன்னாடி நீங்கள் அதை பார்த்துருவீங்க. ஒரு ப்ரமோஷன் கூட உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த மாதம் ஒரு ப்ரமோஷன் உங்களுக்கு இருக்குது. அந்த ப்ரமோஷன் வழியாக பண வரவும் உங்களுக்கு இருக்குது அப்படின்றதையும் நான் பார்க்குறேன். ஸோ ஒரே ஒரு விஷயந்தான், சொல்கிற விஷயத்த உண்மை இருக்கட்டும். எந்த விஷயம் சொல்கிறீங்களோ அதில் உண்மை இருக்கட்டும். ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸ்க்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா நிறைய ஃபேமிலியில் அது இருக்கும் இல்லையா, அதை இந்த மாதம் கொஞ்சம் குவாய்ட்டாக இருங்க. ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் சண்டைகள் எதையுமே இந்த மாதம் முழுக்க நீங்கள் வந்து அதில் இன்வால்வே ஆகாதீங்க. எல்லாத்துக்குமே டைம் இருக்குது. ப்ராப்ளி ஆஃப்டர் ஏப்ரல் உங்களுக்கு பெட்டர் திங்ஸ் வில் ஹேப்பன். பட் ஸ்டே காம். அதே மாதிரி மற்றவங்க இவ்வளோ பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்குல்ல, மற்றவங்க இதை சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்க, ஸ்டே அவே ஃப்ரம் ஆல் தட். சண்டை நடக்குதா அங்கே போகாதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ஹை வைப்பில் இருக்க போகிறீங்க. அப்போ உங்கள் எனர்ஜியை நீங்கள் ரொம்ப ப்ரொடெக்டடாக வைக்கணும். அந்த எனர்ஜியை ஃப்ரீயாலாம் எல்லாருக்கும் கொடுத்துட முடியாது நம்ம. புரியுதுங்களா? நெவர் கிவ் அப் ஆன் யுவர் செல்ஃப். உங்களுக்கு நல்ல எனர்ஜி, நல்ல வைப்ரேஷனில் நான் இருக்கேன் அப்படின்னு தோணும் போது தேவையில்லாமல் போய் மற்றவர்கள்கிட்ட அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாதீங்க. போய் மற்றவங்களுடைய நெகட்டிவிட்டியை அட்ராக்ட் பண்ணிட்டு வந்துடாதீங்க. டேக் அ பிரேக். அந்த இடம் உங்களுக்கு ரொம்ப நெகட்டிவாக இருக்கா, அங்கே போகாதீங்க. அந்த பர்சன் ரொம்ப நெகட்டிவாக இருக்காங்களா, போகாதீங்க. அண்ட் உங்ககிட்டயும் யாரோ ஒருத்தங்க ஒரு கவுன்சிலிங்காக வருவாங்க. இல்லை அட்லீஸ்ட் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசலாமா, உங்கள்கிட்ட பேசினா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு தோணுது, பேசுங்க. பட் அதுக்காக கோ அண்ட் ரீஎனர்ஜைஸ் யுவர் செல்ஃப். எப்படி ரீஎனர்ஜைஸ் பண்ணுறது? உப்பு தண்ணியில் குளிங்க. இல்லை கிறிஸ்டல்ஸ் இருக்கா, கிறிஸ்டல்ஸை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அவங்க சொல்கிறத கேளுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களையே ரீஎனர்ஜைஸ் பண்ணுறதுக்கான வழிகளை பாருங்கள். மற்றவர்களுடைய நெகட்டிவிட்டிக்கு அறவே குட் பை. தேவையே கிடையாது. உங்களுக்கு இப்போ தேவை மன அமைதி. ஏன்னா நல்ல பாருங்கள், 2 ஏஸ் கார்ட்ஸு, எல்லாம் பியூட்டிஃபுல்லான கார்ட்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு. அதுவும் பண வரவு கண்டிப்பாக இந்த மாதம் சூப்பராக இருக்க போகுது. அந்த நம்பரையும் யூஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன அந்த ஸ்விட்ச் வேர்டையும் யூஸ் பண்ணுங்கள். அந்த ஸ்விட்ச் வேர்டை கமெண்ட் செக்ஷன்லேயும் அந்த நம்பரையும் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. பார்க்குறவர்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணும்பொழுது லைஃப் இன்னும் பெட்டராக இருக்குங்க. அண்ட் இந்த மாதம் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய நம்பர் வந்து 4 அப்படின்ற நம்பரை உங்களுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். யூ வில் ஸ்டார்ட் ரிசீவிங் லாட் ஆஃப் ஹோப். ஒரு நம்பிக்கை கிடைக்குங்க. இந்த மாதம் முழுக்க இந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்தும் போது நல்ல ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அண்டு சில நேரத்தில் தனியாக இருக்கிறது பெட்டர் அப்படின்னு தோணும். கொஞ்சம் தனியாக இருந்தால் நிறைய விஷயங்கள் நான் யோசிக்க முடியுது அப்படின்ற அந்த ஒரு பிரேக்கும் உங்களுக்கு தேவைப்படுது. ஏற்கனவே சொன்னேன்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் ஒரு நல்ல டீச்சர், நல்ல ஒரு ஆசிரியை, உங்கள் வேலையிலேயே நீங்கள் இருந்தால் கூட ஏதோ ஒரு விஷயம் யாருக்காவது சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க, இல்லை காஷன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. சில நேரம் மற்றவர்களுக்கு அது முகம் சுளிக்க வைக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே, நீ அன்னைக்கே சொன்னேன், இதை பண்ணாதேன்னு சொன்னேன், ஆனாலும் நான் பண்ணேன் அப்படின்னு ஒரு க்ரியேட்டிவாக நீங்கள் வந்து ரொம்ப உங்கள் இன்ட்யூட்டிவ்னஸை டேப் பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்வீங்க. அதை மற்றவங்க கேட்குறாங்களோ கேட்கலையோ, சொல்கிறது என் வேலைன்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு நீங்கள் யாருன்றது புரியும். நல்ல ஒரு அத்தாரிட்டேட்டிவ் கண்ட்ரோல்டான ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்க போது. உங்கள் அத்தாரிட்டேட்டிவ்னஸை வெளியில் காட்டக்கூடிய இப்படி தான் இதுதான் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய மாதமாக இருக்கும். அதை மற்றவர்கள் கண்டிப்பாக கேட்பாங்க. சூப்பர் மாதமாக இருக்க போதுங்க உங்களுக்கு. ஆல் தி வெரி பெஸ்ட். சூப்பராக இருக்க போது. சன்ரைஸ் இதை சொல்லிக்கிட்டே இருங்க. 520 சொல்லிக்கிட்டே இருங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்க போது. நீங்கள் அதுக்கு தயார்னா ஐ எம் ரெடி அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த ரீடிங்கை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபெப்ரவரி எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்கள் ஷேர் பண்ணுறது எனக்கும் பெரிய சப்போர்ட். எனக்கு இன்ஃபேக்ட் ஒரு பெரிய மோட்டிவேஷன். நிறைய டாரோ ரீடிங்ஸ் போடுறோம், இதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் நான் உங்களுக்கு கேட்குறது. ஓகே. அண்ட் கமெண்ட் செக்ஷன்லேயும் எனக்கு உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்க. அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் மாரன். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். பியூட்டிஃபுல்லான ஒரு விக்டோரியஸ் ஃபெப்ரவரிக்குள்ளே நான் உங்களை வரவேற்க தயாராக இருக்கேன். நான் உங்கள் ஆர். நீங்கள் செட் 3 கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க. பட் நீங்கள் செட் 3 கார்ட்ஸை உங்கள் இஷ்டம் போல் சூஸ் பண்ணல. நீங்கள் பிறந்த நாள் வந்து 2, 7, 9, 12, 16, 19, 23, 26, 29, 31 இந்த மாதிரியான நாட்களில் இருந்திருந்தால் கட்டாயமாக நீங்கள் செட் 3 கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருப்பீங்க. வெல்கம். ஒரு விக்ட்ரி ஃபெப்ரவரிக்குள்ளே வரவேற்க நான் தயாராக இருக்கேன். நீங்கள் இந்த ரீடிங்கை கேட்க தயாராக இருக்கீங்கன்னா வாங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஃபெப்ரவரி இந்த மாதம் தேர்ஸ்டேயில் ஆரம்பிக்குது. ஸோ அதனால் பியூட்டிஃபுல்லான சாய்பாபா கார்ட்ஸோட இந்த நாளுக்கான ரீடிங்கை உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். பட் ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட் என்னன்றதை நான் சொல்லிட போகிறேன்.
தயவு செஞ்சு அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் முழுக்க இதை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் மிரக்கிள்ஸ் நடக்க போகுது. இந்த மிரக்கிள்ஸ், இந்த அற்புதங்களுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான கன்ஃபர்மேஷன் தான் இது. பிரிங் பிரேஸ் டிவைன். பிரிங் பிரேஸ் டிவைன். ஐ எம் ரெடின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் உன்னை புகழ போகிறேன், வா, என் வாழ்க்கைக்குள்ளே எல்லா அற்புதங்களையும் கொண்டு வா, எல்லா ஆசீர்வாதங்களையும் கொண்டு வா, என்னோட எல்லா விஷயத்தையும் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு, என்னை சந்தோஷமாக்குறதுக்கு உன்னுடைய பவரை காட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டை தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த ஸ்விட்ச் வேர்டை இந்த மாதம் முழுக்கங்க எப்போல்லாம் தோணுதோ, பட் மேக்ஸிமம் பிரம்ம முகூர்த்தம் அண்ட் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லிக்கிட்டே இருங்க. அப்புறம் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான மாற்றங்கள் வரப்போகுதுன்னு. அண்ட் எஸ், இந்த மாதமும் ரொம்ப சூப்பரான மாதமாக இருக்க போகுது. பாபா கார்ட்ஸை பாருங்களேன். நியூ பிகினிங்ஸ், பட் அதுக்கு முன்னாடி வை ஃபியர் வென் ஐ எம் ஹியர். என்ன பயம் உனக்கு? பயம் அப்படின்ற வார்த்தையே நான் ஒத்துக்க மாட்டேங்க. பயம்ன்றது யாருக்குமே பயம்லாம் கிடையாது. பயம்னா நம்ம வீட்டை விட்டும் வெளில வரமாட்டோம், வாழ்க்கையில் எதையுமே நம்மளால் சாதிக்க முடியாது. பயம் அப்படின்றது இட்ஸ் ஜஸ்ட் ஒரு இன்னெபிலிட்டி. நமக்கு நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்ற எல்லா கேள்விகளுக்குமே நம்ம பயம் அப்படின்ற ஒரு டேர்மை சொல்லிடுறோம். பட் இனிமேல் அதை சொல்லாமல் இட்ஸ் ஜஸ்ட் அன் இன்னெபிலிட்டி, அவ்வளோதான். ஸோ அதை நார்மலைஸ் பண்ணுங்கள். அண்ட் பாபா இதை தான் சொல்கிறாரு, உனக்கு தேவையான ஸ்ட்ரென்த் எல்லாமே உனக்குள்ளேயே இருக்குது. நீ கேட்குற எல்லா கேள்விகளுக்கான பதிலும் உன்கிட்டே இருக்குது. என்ன பயம்? எதுக்கு ஃபியர்? நான் உன்னை சுற்றி இருக்கேன். உன்னை சுற்றி உன்னுடைய இஷ்ட தெய்வம், உங்களுடைய காவல் தெய்வம், உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் டீம், உங்களுடைய முன்னோர்கள், நீங்கள் ரொம்ப விரும்பி ரசித்து கூப்பிடக்கூடிய கடவுள் எல்லாருமே உங்களை சுற்றி இருக்காங்க. அப்போ உங்களுக்கு என்ன பயம்னு இந்த பிரபஞ்சம் உங்களை பார்த்து கேட்குறாங்க. எஸ்பெஷலி பாபா கார்ட்ஸில் என்ன பயம் உனக்கு? உன்னால் செய்ய முடியல, அவ்வளோதான். அது பயம் கிடையாது, அது இயலாமை. அதுக்கு பயம்ன்ற பேரை இனிமேல் கொடுக்காத அப்படின்றத தான் பாபா சொல்கிறாரு. உன்னுடைய எல்லா சக்தியும் உனக்குள்ளேயே இருக்குது, அதை நீ பயன்படுத்து. ஐ வில் ஆல்வேஸ் ப்ரொடெக்ட் யூ. உங்களுடைய ஏஞ்சல்ஸ், ஆர்க்ஏஞ்சல்ஸ் எல்லாருமே உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தைரியமாக இருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச கார்டுன்னு கூட சொல்லுவேன், அது உங்களுக்கு வந்திருக்கு. நியூ பிகினிங்ஸ். அந்த நியூ பிகினிங்ஸ் எப்போ தெரியுமா வரும்? நீங்கள் வாயை திறந்து உதவி கேட்கும் பொழுது. நான் எல்லாருக்கும் அதான் சொல்லுவேன், சின்ன வயசோ பெரிய வயசோ, எனக்கு உதவி வேணும். நீ என்கிட்ட பேசல அதெல்லாம் வேற விஷயம். சின்ன பசங்க பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு உதவி வேணும்னா நீங்கள் அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறீங்களா அவங்க யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த நேரத்தில் அந்த உதவி வேணும், உங்ககிட்ட கேட்டுட்டு அந்த உதவி முடிஞ்சோன்னு போயிடுவாங்க. செல்ஃபிஷாக இருக்கிறது தப்பு இல்லைல்ல. நமக்கு ஒரு வேலை நடக்கணும், அதுக்கு நான் உங்களை ஹர்ட் பண்ண போகிறதில்ல. அந்த ஹெல்ப் பண்ண முடியுமான்னு நான் கேட்க போகிறேன். பண்ணலைன்றது அவங்களுடைய கருத்து. பண்ணாங்கன்னா ஓகே, பண்ணலன்னா ஓகே அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் இந்த மாதம் முழுக்க நீங்கள் வச்சுக்கணும். பே அட்டென்ஷன் டு லிட்டில் திங்ஸ். சின்ன சின்ன விஷயங்களை கூட நோட் பண்ண ஆரம்பிங்க. எது உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு சொல்லவே முடியாது. ஏன்னா புதிய தொடக்கங்கள் வரும்போது அங்கே மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கும். அந்த மாற்றம் இனிஷியலாக நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம், என்ன இது அப்படின்னு உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். பட் கட்டாயமாக அது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உதவியை கொடுக்கும், ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உதவி செய்யும் உங்களுடைய அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு. ஆக்சுவலி இங்கே நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்றா உங்கள் மனசுக்குள்ளேயே என்னால் ஒரு விஷயம் முடியாது அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்துட்டீங்க. ஒன்றா யூ ஹாவ் லாஸ்ட் கான்ஃபிடென்ஸ். இல்லை அப்படின்னா அந்த மாதிரி உங்களை யாரோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க, உன்னால் முடியாது, உனக்கு பண்ண தெரியாது, யூர் லூசர், இந்த மாதிரி யாராவது சொல்லிகிட்டு இருக்காங்களா? வெளியிலேருந்து யாராவது சொல்கிறாங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து விலகிருங்க. இல்லை இந்த லேக் மைண்ட் செட் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் வரும்போது ட்ரை டு மோட்டிவேட் யுவர் செல்ஃப். அஃபர்மேஷன்ஸ் சொல்லுங்கள், நல்லா பாசிட்டிவான பாடல்கள் கேளுங்க. கீப் யுவர் செல்ஃப் ஹாப்பி. ஏன்னா இந்த நேரத்தில் போன மாதமோ இல்லை அதுக்கு முன்னாடியோ ஏதோ ஒரு சின்ன லாஸ் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. அது பண ரீதியாக இருக்கலாம், உறவுகள் ரீதியாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். ஏதோ ஒரு உங்களுக்கு அது பிடிக்கல, அது அப்படி நடந்தது, அந்த ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு. டிஃபிகல்ட் டைம்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. பட் இப்போ அப்படி இல்லை. இந்த மாதம் முழுக்க சூப்பராக இருக்க போகுது. நான் தான் சேலஞ்சே கொடுத்துருக்கேனே உங்களுக்கு. நீங்கள் அந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லி பாருங்கள், அப்புறம் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ இந்த லேக்னஸ் மைண்ட் செட் இனிமே இருக்கக்கூடாது. அதே மாதிரி இட் இஸ் டைம். ரொம்ப நீங்கள் யூ ஃபீலிங் லோன்லி, ரொம்ப தனிமையில் இருக்கீங்க, என்னால் யாரையும் நம்ப முடியல, இதெல்லாம் விட்டு வெளியில் வாங்கங்க. அட்லீஸ்ட் நமக்குன்னு ஒரு 4 பேர் வேணும். நல்லா சந்தோஷமாக இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பழைய ஃப்ரெண்ட்ஸை பாருங்கள், பேசுங்க. யாருக்கையாவது வெளில போகணுமா? எல்லாருக்குமே ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் தேவை. நம்ம எவ்வளோதான் ப்ராக்டிக்கலாக லாஜிக்கலாக இருந்தாலுமே ஏதோ ஒரு இடத்துல நமக்கு ஒரு கம்யூனிட்டி, நம்ம சோஷியலாக இந்த எல்லாரோடையும் எங்கேஜ் ஆகிறதுக்கு ஏதோ ஒரு குரூப் தேவை, ஒரு சப்போர்ட் குரூப் தேவை. இது உங்களுக்கு நண்பர்கள்கிட்டயோ கொலீக்ஸ்கிட்டயோ இல்லை உங்கள் சிப்ளிங்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி யார்கிட்டயோ உங்களுக்கு கிடைக்கும்.
அதை பயன்படுத்திக்கோங்க. பேசுங்க, ஸ்ட்ரைக் அ கான்வர்சேஷன். அந்த மாதிரி பேச பேச தான் உங்களுக்கு வந்து லைஃப்பில் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஓ, நான் மட்டும்தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன்னு நினச்சேனே, உங்களுக்கும் இப்படி தான் இருக்கா? பார்ட்னர்ஷிப் ரொம்ப நல்லா இருக்க போகுது உங்களுக்கு. ஸோ நிறைய பேர்கிட்ட பேச ஆரம்பிங்க. அப்போ அவங்களும் உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க, நீங்களும் அவர்களை என்கரேஜ் பண்ணுவீங்க. பட் ஒரே ஒரு விஷயம் செய்யக்கூடாதது, ஸ்டே அவே ஃப்ரம் காசிப். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கேங் அப்படின்னு சேரும் போதே இவங்கள பற்றி அவங்கள பற்றி பல 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 விஷயங்களை வந்து நம்ம கமெண்ட் பண்ணிகிட்டு இருப்போம். அதை மட்டும் இந்த மாதம் செய்யாதீங்க, அது உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்காது. அதே மாதிரி ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். திஸ் மந்தில் கொஞ்சம் கஷ்டம் இருக்குன்றதை நான் பார்க்குறேன். டு மேக் அ டெசிஷன், பட் டோன்ட் வரி அபவுட் இட். இனிஷியலாக அப்படி இருக்கும், பட் யூனிவர்ஸை கேட்டுக்கிட்டே இருங்க. ஏன் எனக்கு இந்த கேள்வி தோணிக்கிட்டே இருக்குது, எனக்கு இதுக்கு பதில் கிடைக்கல, நான் எப்படி இந்த பதிலை வந்து அச்சீவ் பண்ண முடியும்? ஒரு விஷயத்துக்குமே நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். பட் வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக சூஸ் பண்ணுங்கள். சரி, இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வேண்டியது, யாராவது ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணேன், உனக்கு சூப்பராக இருக்கும், நான் இதை ட்ரை பண்ணேன், உங்ககிட்ட பணம் இருந்தால் நீ இதில் இன்வெஸ்ட் பண்ணு, உன்னால் அது முடிஞ்சால் அதை நீ இது பண்ணு, இதெல்லாம் சொல்லுவாங்க. உங்களை இந்த மாதிரி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறவங்க கிட்ட இருந்து இந்த மாதம் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. உங்களுடைய ரிசர்ச் பிளானிங் எல்லாம் தெளிவாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களால் இதை அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு அந்த முடிவெடுங்க. ஏன்னா அதை பார்க்கும்பொழுது நிறைய பொய் அவர்கள் உங்ககிட்ட சொல்லக்கூடும். ஜஸ்ட் நீங்கள் அந்த ஒரு விஷயத்தில் சேரணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங்லாம் இருக்குல்ல, இதை நீ விற்று கொடுத்தா உனக்கு இவ்வளோ கிடைக்கும், இதை நீ இதை பண்ணனா அது கிடைக்கும், உங்களை டெம்ப்ட் பண்ணுவாங்க. நீ இதை ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு உங்களை டெம்ப்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து உங்களுடைய மற்ற விஷயங்களில் இருக்கக்கூடிய ஃபோக்கஸை உங்களுக்கு எடுத்துரும். தெரியாத விஷயத்துக்குள்ளே நுழையாதீங்க. பட் இந்த மாதம் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன்னான்னு தெரியல, ஒரு ஃப்ளோவில் பேசிகிட்டே இருக்கேன். உங்களுக்கு நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குங்க. முன்னோர்களோட பிளெஸ்ஸிங்ஸ் அப்படியே அபண்டண்ட்டாக இருக்குது. முன்னோர்களாக இருக்கலாம், நீங்கள் செஞ்ச நல்லதாக இருக்கலாம், இந்த அபண்டன்ஸ் அவ்வளோ இருக்குது. ஓகே, அதுவும் சேஃப்டி இந்த மாதம் முழுக்க ரொம்ப சேஃபாக யூ வில் ஃபீல். ஃபேமிலி நல்லா சேர்ந்துருக்கணும்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிங்க. எல்லாமே லாங் டேர்மில் யோசிங்க. இன்றைக்கி நாளைக்குன்னு யோசிக்காமல் இன்னுமே வரக்கூடிய காலங்கள் அப்படி யோசிங்க. சூப்பராக நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. வாட் எவர் யூ மேனிஃபெஸ்ட் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். கமெண்ட் செக்ஷனில் பேலன்ஸ் அப்படின்றத கண்டினியூஸாக எழுதிக்கிட்டே இருங்க. பேலன்ஸ் 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 அப்படின்னு சொல்லுங்களேன். அந்த பேலன்ஸே உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு நிரந்தரமான ஒரு பேலன்ஸை க்ரியேட் பண்ணும். புயலுக்கு பின் அமைதி மாதிரி இந்த மாதம் ரொம்ப கேஷுவலாக தான் இருக்க போகுது. அப்படியே நார்மலாக எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் அந்த பாஸ்ட் ட்ராமாலாம் ரிலீஸ் பண்ணிடுங்க. நியூ பிகினிங்ஸ் வருது, ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். அப்போ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மாற்றங்கள் வந்து ஹெவியாக இருக்கலாம். பட் அதை பார்த்து எதுவும் கவலையே படாதீங்க, ஃபோக்கஸே பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ வாண்ட். உங்களுக்கு என்ன வேணுன்றதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எதையும் அவாய்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு எனக்கு யார் உதவி செய்வா அப்படின்னு நீங்கள் கேட்குற நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்ய யாரோ ஒருத்தவங்க வரப்போகிறாங்க. அதை மட்டும் நான் பார்க்குறேன். அந்த உதவியை வந்து நான் வாழ்நாளில் மறக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதவி உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால தான் அந்த ஒரு ஸ்விட்ச் வேர்டை கண்டினியூஸாக சொல்லிக்கிட்டே இருங்க. இட் இஸ் அ விஷ் மேனிஃபெஸ்டேஷன் ஸ்விட்ச் வேர்ட். யூஸ் இட். ஓகே, யூ வில் ரிசீவ் த ரிக்வயர்ட் சப்போர்ட் ஃப்ரம் அதர்ஸ். மற்றவர்கள்கிட்ட இருந்து நீங்கள் எதிர்பார்க்குற உதவி உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷனில் நான் சொன்ன விஷயங்களுக்கெல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்விட்சோடையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் அ லாட் ஆஃப் ஒயிட் வெள்ளை நிறம் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய நம்பர் 1010. இந்த நம்பரை பயன்படுத்திக்கிட்டே இருங்க. நல்லா உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, ஸோ இந்த நம்பரை கையில் கூட எழுதிக்கலாம், இல்லை சாண்ட் பண்ணலாம், எனிதிங். பட் யூஸ் இட், ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு கட்டாயமாக யாராவது ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணுங்கள். அது வந்து நீங்கள் எனக்கு கொடுக்குற சப்போர்ட்டையும் தாண்டி ஒரு பெரிய மோட்டிவேஷனாகவும் எனக்கு இருக்கும். ஓகே, தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.